ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மஞ்சுமா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம மஞ்சுமா vlogsல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு தான். இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்? இதுவுமே என்னது இல்லைங்க, அக்கா சொன்ன ரகசியம் தான். அதாவது அவங்க எப்பவுமே நம்ம தண்ணியா மட்டன் குழம்பு இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அக்கா அந்த மட்டன் குழம்பு திக்கா வர்றதுக்கு ஒரு சின்ன மசாலா சொன்னாங்க. அந்த மசாலாவை தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன். குழம்பு சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பொருள் ஒரு 4 பொருளை வச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட ஒரு மசாலா தான் ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக சுவையாக வந்தது. மட்டன் குழம்பு வைக்கவே தெரியாதுன்றவங்களும் இந்த மெத்தடில் வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிக்காதுன்றவங்களும் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, அடி தூளாக இருக்கும். வாங்க இன்னைக்கு இந்த மட்டன் குழம்பை நம்ம எப்படி வைக்கிறோம், என்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் மஞ்சுமா vlogsஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லாஸ்ட்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போயிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை நீங்களும் சொல்லணும்ல, வாங்க போலாம். அடடா, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்போ நிறைய பேருக்கு எனக்கு என்னன்னே தெரிலங்க, மட்டன் குழம்பு எப்போ வச்சாலும் தண்ணியாக தாங்க இருக்குது, சாதத்துக்கு சரியாகவே வரலைங்க, எங்கள் வீட்டில் இப்போ யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக சுவையாக இருக்கும். அதாவது இதுக்கு ஒரு சீக்ரெட் நோட் மசாலா இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான். அதாவது நம்ம மிளகாத்தூள் எப்போவுமே அரிசியும் பருப்பும் போட்டு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி 4 வச்சு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு இப்போ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் ஒரு 1/2 கிலோ மாதிரி வாங்கி வாஷ் பண்ணி நல்லா சூப்பராக வச்சாச்சு. அதுக்கு கொஞ்சம் சூப்புக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த நல்லிலாம் போட்டு அந்த கொஞ்சம் மார்கண்டம் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது தாங்க நான் சொன்ன அந்த மசாலா இப்போ தயார் பண்ண போகிறோம். 10 மிளகு மாதிரி எடுத்துக்கோங்க. ஜீரகம், சோம்பு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான். அதாவது நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி போட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு, நம்ம சமையல் குழம்பு சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு அது 4 போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு அடுத்தது 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி. இல்லை உங்கள் வீட்டில் நபர்கள், அதாவது நம்ம அதிகமாக இருக்கோம், எல்லாருக்குமே வேணும், ஒரு 5-6 பேர் இருக்கும் அப்படின்னா 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு அந்த பேஸ்ட் அவ்வளோ வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் இதோட போட்டு நல்லா சும்மா லைட்டாக, ரொம்பலாம் ட்ரை பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம், லைட்டாக நம்ம சூடு காட்டி எடுத்துக்கிட்டாலே போதுமானது இதுக்கு. அடுத்து மிக்சி ஜாரில் ஒரு 6-7 பூண்டு மாதிரி முழு தோலோடு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இது இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி இருக்கும் பாருங்கள், ஊற வச்சுருப்போம் சாதம் வடிக்கிறதுக்கு. அந்த அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊறின அரிசி, அதாவது நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக ஊறின அரிசி வச்சுருப்போம் இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் இது வரைக்கும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு, இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பதத்தில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதாவது உங்களுக்கு அரைச்ச உடனே எப்படி இருக்கும்னா, ஒரு சூப்பரான ஒரு பருப்பு தொகையில் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். ஆனால் இது பருப்பு தொகையில் இல்லை, இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா மிளகு, சீரகம், சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம், இஞ்சி பூண்டு எல்லாமே, வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம மசாலா போடுவோம் இல்லையா, ஸ்பைசஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்பைசஸை இலைகள் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கிட்டு, வெங்காயம் இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இப்போ ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பாருங்கள், உங்களுக்கு இது மட்டன் குழம்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் யாரெல்லாம் காரம் காரங்கிறாங்களோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பாருங்கள், நைட்டுக்கு இருக்காமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட், எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்டாங்க, அதனால தான் நானும் சொன்னேன். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாஷ் பண்ணி வச்சுருந்து மட்டனை இப்போ ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுவோம்.
நல்லா இந்த வெங்காயம் தக்காளி ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வந்து குக்கர் விசில் விட போகிறோம். ஸோ ஒன்றும் பாதியம் வதக்கிட்டோம் அப்படின்னா விசில் விட்டதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் வதங்கி வரட்டும் உப்பு போட்ட உடனே. இப்போ நம்ம வந்து மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு மஞ்சள் தூள், மட்டனை ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதிலே போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மட்டன் குழம்பே வரமாட்டேங்குதுங்க, தண்ணியாக வருதுங்க, சாதத்துக்கே செட் ஆகலைங்க அப்படின்றவங்களாம் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்போ மட்டன் குழம்பு வச்சாலும் ஒரு டேஸ்ட் இல்லைங்கிறது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஆயில் மிதக்கணும் அப்படிலாம் வேண்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. அதுதாங்க இதோட ஹைலைட்டே. அதுவும் ரொம்ப சிம்பிளாக. என்னங்குது ஒரு மட்டன் குழம்பு இவ்வளோ ஈஸியாக முடியுமா? ஒரு சிலர் மட்டன் குழம்பு அதுக்கு வேலை அதிகங்க அப்படின்வாங்க. எந்த வேலையுமே இல்லைங்க. இப்போ நான் சொல்கிற டைமில் தாங்க நீங்கள் இதை வைக்க போகிறீங்களே, அவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு வைக்கக்கூடிய இந்த மட்டன் குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சளும் போட்டாச்சு மட்டனுக்கு மேலே. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எனக்கு நிறைய வந்துச்சுங்க. அதாவது நான் அரை வெங்காயம் அரை தக்காளி போட்டதுக்கே இந்த குழம்பு கரண்டியில் 4 கரண்டி வந்துச்சுன்னா பாருங்களேன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 கரண்டி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மட்டன் இப்போ இங்கே கம்மியாயிடுச்சு சூப்புக்கெலாம் எடுத்ததுனால. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது 2 கரண்டி, அதுவே எனக்கு வந்து ஒரு அரை குக்கர் மாதிரி எனக்கு வந்து வந்துருச்சு மட்டன் குழம்பு. இப்போது இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஜார் வாஷ் பண்ணி இதில் நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து மட்டனை கலரி விட்டுடலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு வச்சுருந்தோம். இல்லை நல்லா ஸ்பைஸியாக எனக்கு வேணும் அப்படின்னா மிக்சியில் நம்ம மசாலா அரைக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு 2 பச்சை மிளகா கூட வச்சு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் குழந்தைங்க அந்த அளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க. நான் லாஸ்ட்டாக பெப்பர் தூளும் போட்டு இறக்குவேன் அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. அந்த கரம் மசாலா, பெப்பர், அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு நல்லா கலரிட்டு குக்கர் விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் மாதிரி போட்டுட்டு ஓப்பன் பண்ணேங்க. அவ்வளோ வாசனைங்க. ஒரு 3 விசிலுக்கே வீடு ஃபுல்லாக மட்டன் குழம்பு வாசனைனா பாருங்களேன். மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு என்ன வேலை, சாப்பிட்றது தானே. சுட சுட செஞ்சாச்சு. நமக்கெல்லாம் ஆவி பறக்க பறக்க சாப்பிட்டாதாங்க. இப்போ பாருங்கள், அருமையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சூப்பரான மட்டன் குழம்பு நல்லா நல்லி எலும்பு போட்டு அருமையாக சூப்பராக செஞ்சாச்சு. மஞ்சுமா வீட்டு மட்டன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது வேறு என்னங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் புதுசாக பார்க்குறீங்கன்னா பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நல்ல மனசு இருக்குது அப்படின்னா ஹைப்பையும் கொடுத்துருங்க. போன வாரம் ஃபுல்லாக வீடியோ போடாமல் ஹைப் எதுவுமே வரலை. ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கொடுத்துருங்க. உங்கள் அன்பு பாசம் எல்லாமே ஹைப்பில் பொழிஞ்சிருங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி நம்புகிறேன். என்னடா ஆரம்பத்தில் பேசல இப்போ பேசுகிறோமேன்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி மட்டன் குழம்பு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே மட்டன் குழம்புல தான். வாங்க சுட சுட மட்டன் குழம்புக்கு நல்லா சுட சுட சாதமில் போட்டு பிசைஞ்சு நல்லா இன்னைக்கு ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சண்டே அன்றைக்கி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பபாய், டேக் கேர்.